இந்த பத்மநாப சுவாமி கோயிலில் ரொம்ப ஸ்பெஷல் சுரங்கங்கள். பல ஆண்டுகளாக இந்த 500 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட காலத்தில் இந்த கேரள மன்னர்கள் மக்களை கசக்கி பிழிந்து எடுத்த சொத்துக்கள். பல காலமாக கேஸ் போட்டு நடத்துகிறாங்க. அந்த கோயிலில் இருக்க பொக்கிஷ அறையை திறக்கணும் அப்படின்னு. கடைசியாக வழியாக கேரள உயர்நீதிமன்றம் சரி திறந்து தொலைங்கடா அப்படின்னு கொடுத்தாங்க. அதில் ஒரு அறையை திறந்தப்போ இருந்த சொத்துக்களை பார்த்தே மிரண்டு போயிட்டாங்க. அந்த பட்டியலை போட்டாலே அது வந்து கிட்டத்தட்ட இந்தியாவோட ஒரு வருஷம் ஜிடிபிக்கு ஈக்குவலாக இருக்குது. டீன்னு சொல்லக்கூடிய ஒரு அறையில வந்து சாவியே கிடையாது, அந்த அறையை திறந்தா உலகம் அழியறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்ல பாம்பு இவ்வளவு பெருசு இருக்கு, யாரும் உயிரோட இருக்க மாட்டோம் அப்படின்னு பல கதைகள் இருக்கு. இல்லை, என்னை பொறுத்தவரை அது எப்படி இருக்குன்னா, அந்த அறையை இவங்களே பொருளை கிளப்பி விட்டாங்க. அதில் விஷவாயு இருக்கு, உள்ள பாம்பு இருக்கு, இதை திறந்தீங்கன்னா உலகமே அழிஞ்சிடும். அப்ப நம்ம கிட்டதான் ரகசியங்கள்னு மறைச்சிருக்காங்க. பட் அவங்க கேஷுவலா போயிட்டு வர்றது தெரிஞ்சுதான் இருந்திருக்கு. பிற்காலத்தில் தேடி பார்க்கும்போது தான் தெரியுது என்னன்னா, காதுக்கு கீழே முடி இருக்கக்கூடாது. காதுக்கு கீழே முடி இருந்ததுன்னா அதுக்கு வரி கட்டணும். அப்போ இந்த இடத்தோட அப்படி ரவுண்ட் போட்டு வெட்டியிருந்தோம். சரி, இந்த பரதேசி படத்துல அதர்வா கட் பண்ணி அந்த கட்டு வந்து அதுதான் காரணம். சாதாரணமாக ஆம்பளைக்கு இல்லாத ஸ்பெஷலாக இன்னொன்று வச்சிருக்கல, அதனால அதுக்கும் ஒரு வரி கொடு. இதுக்கு வந்து நங்கேலின்னு ஒரு பெண் வந்து இந்த மாதிரி வரி கேட்டு வந்தப்போ சரி இருங்க வராண்டு உள்ளே போய் என்னுடைய மார்பகங்கள் ரெண்டையும் அழுத்து அதில் வச்சுருந்தா இதை வச்சுக்கோ, இது இருந்தால் தானே வரி கேட்பான்னு கொடுத்தாங்க. ஏமாற்றி மக்களை கசக்கி புழிஞ்சு அதான் சொல்ல, ஏணி வைக்கிறதுக்கு வரி, செருப்பு போடனா வரி, மீசை வைக்கிறதுக்கு வரி, தாடி வைக்கிறதுக்கு வரி, எல்லாத்துக்கும் வரியை போட்டு 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 இலக்காரங்க திருடிட்டு போயிடுவான்னு பயந்து போய் தான் அந்த கோயிலில் கூட ஒழிச்சு வச்சாங்க. சுதந்திரத்துக்கு அப்புறம் அதை வந்து பப்ளிக் டொமைனாக வந்தோடனே அதை திறக்க முடியல. கேட்டால் சாவி இல்லை, அது எங்கே போச்சுன்னு தெரியல, அது இதுன்னு கதை திரும்ப 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 சொல்லி. Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. தங்கம், வைரம், வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு, வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க, எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கனிமொழி. இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் மற்றும் வரலாற்று பகுப்பாய்வாளர் திரு KS கிருஷ்ணவேல் அவர்கள். சார் வணக்கம். சார், கேரளால இருக்கிற திருவனந்தபுரத்துல இருக்கிற ஸ்ரீ பத்மநாப சுவாமி கோயில்ல பல ரகசியங்களும் மர்மங்களும் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு பலரும் பலவிதமா சொல்றாங்க சார். அதை பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி அந்த கோவிலினுடைய வரலாற்றை பத்தி சொல்லுங்க சார். கோயில் வந்து பலர் பலவிதமாக சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த கோயில் கட்டப்பட்ட காலம் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்து மத பிரியர்கள் அல்ல வெறியர்கள் அவங்கள்ட்ட கேட்டால் எப்போ கேட்டோம்னாலும் 5000 வருஷத்துக்கு முன்னாடியே கட்டிட்டாங்க, 10,000 வருஷம் முன்னாடியே கட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி அடிச்சு விடுவாங்க. தென்னிந்தியாவில் தான் கோயில் கட்டி வணங்கும் முறைகள் முதல்ல அறிமுகமாகுது. சரிங்களா? வட இந்தியாவில் கோயில் கட்டி வழிபடக்கூடிய முறைன்றது இன்றைக்கும் குறைவு தான். வட இந்தியாவில் யாகங்கள் வளர்ப்பது அப்படிதான் வழிபாடுகள் இன்றைக்கும் பெரும்பாலாக நடக்கும். இங்கே தென்னிந்தியாவில் பார்த்திங்கன்னா பல்லவர்கள் காலத்துக்கு பிறகு தான் கோயில்கள் கட்ட ஆரம்பித்தாங்க. அதற்கு முன்னாடி கோயில்கள் கட்டுவதெல்லாம் நம்ம பழக்கத்திலே கிடையாது. அதற்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அரேபிய நாடுகளில் கோயில்கள் கட்டி வழிபடக்கூடிய முறைன்றது சுமேரிய நாகரிகத்திலேருந்தே இருக்குது. சரிங்களா? அதாவது இன்னைக்கு தேவைக்கு சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவங்க வந்து கோயில்கள்லாம் கட்டி வணங்குறது அப்படிங்கிறது சுமேரிய கலாச்சாரத்திலே உண்டு. இந்த பல்லவர்களை வந்து சொல்கிறதே எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு சிலர் சொல்கிறது வந்து அவங்க இங்கே உள்ள தமிழர்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மை அது கிடையாது. அந்த பல்லவர்களே இங்கே வந்ததுக்கப்புறம் பிற்காலத்தில் அவர்கள் உருவாக்கி கொண்ட ஒரு கதை தான் கரிகால் சோழனுக்கும் இலங்கையில் இருந்த ஒரு பெண்ணுக்கும் பிறந்த ஒரு குழந்தை. அந்த குழந்தைய வந்து பல்லவர்களாக கொண்டு வந்துட்டாங்க, அவங்க வம்சத்தில் வந்தவங்க தான் பல்லவர்கள் அப்படி இப்படின்லாம் சில கதைகள்லாம் சொல்லுவாங்க. அது பல்லவர்களே உருவாக்கின கதை. ஏன்னா கரிகால் சோழனின் பெருமை வந்து அந்த அளவுக்கு தமிழ்நாடு முழுசும் பரவி இருந்தது. அப்போது உண்மையில் அவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா, ஒரு தியரி என்ன சொல்லுவாங்கன்னா, பாரசீக பகுதியில் இருந்த பகலவா அப்படின்ற ஒரு
பிரிவினர் அங்கேருந்து புறப்பட்டு இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. வந்தவங்க முதல்ல நர்மதை ஆற்றங்கரையில் தான் இருந்தாங்க. அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சவுத்துக்கு நகர்ந்து இப்போ இருக்க காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்த கூற்றுக்கு ஏதாவது அடிப்படை இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அது பெருசாக நம்ம ஒன்றும் நேரடியான சான்றுகள்லாம் எதுவும் கிடையாது. கமில் ஜுவலபில் அப்படின்னு சொல்லி ஒரு வரலாற்று ஆய்வாளர் வந்து சொல்லும்போது போதி தர்மனை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லுவாருன்னா ப்ளூ ஐடு பார்பேரியன் அப்படிம்பார். ப்ளூ ஐடு பார்பேரியன். ஆமாம், நீல கண்களை கொண்ட ஒரு காட்டுவாசி அப்படின்ற அர்த்தத்தில் அவர் சொல்லுவார். அவர் எதனால் அப்படி சொல்கிறாருன்னா போதி தர்மருக்கு நீல நிற கண்கள் உண்டு அப்படின்றது சொல்லுவாங்க. ஸோ அதுக்குள்ளெல்லாம் போக வேணாம், அது ரொம்ப போனோம்னா ரொம்ப டீட்டெயிலாக வேறு மாதிரி போயிடும். அந்த பல்லவர்களின் காலத்தில் தான் காஞ்சிபுரத்தில் கோயிலெலாம் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. முதல் கோயில் அந்த கைலாசநாதர் கோயில். அந்த கோயிலோட ரெப்ளிகாவாக தான், ரெப்ளிகான்னு சொல்லாத விட அந்த கோயிலோட பெரிய சைஸாக கட்டப்பட்டது தான் தஞ்சாவூர் கோயில். சரிங்களா? அதன் பிறகு கோயில்கள் எப்போ கட்டப்படுது அப்படின்னா நாயக்கர்கள் மன்னர்கள் காலத்தில் தான் கோயில்கள் கட்டப்படுது. இந்த நாயக்க மன்னர்கள் கோயிலுக்கும் சோழர் கட்ட கலைக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கும்னா சோழர்களின் கோயிலில் வந்து உள்ளே இருக்கிற விமானம் வந்து பெருசாக இருக்கும். விமானம்னு சொல்கிறது வந்து அந்த கருவறைன்னு சொல்கிறாங்கல்ல, சாங்டம் சாங்டோரம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பில்டிங்கை வந்து விமானம்னு சொல்லுவாங்க. அது வந்து உயரமாக இருக்கும். நாயக்கர்கள் காலத்தில் உள்ள கோயில்கள்லாம் பார்த்தோம்னா கோபுரங்கள் உயரமாக இருக்கும். கோபுரம்ன்றது வந்து என்ட்ரன்ஸில் இருக்கிறது. என்ட்ரன்ஸில் இருக்கிறது கோபுரம், அது உயரமாக இருக்கும். விமானம் உயரம் கம்மியாக இருக்கும். சோழர்கள் காலத்தில் வந்து விமானத்தோட உயரம் அதிகமாக இருக்கும், கோபுரத்தோட உயரம் கம்மியாக இருக்கும். ஸோ இங்கேயும் பத்மநாப சுவாமி கோயிலும் கிட்டத்தட்ட இந்த இந்த நாயக்க மன்னர்களோட தாக்கத்தில் கட்டப்பட்ட கோயில் மாதிரி தான் இருக்கும். அப்படி வச்சு பார்க்க போனோம்னா பத்மநாப சுவாமி கோயில் வந்து ஒரு 500 ஆண்டுகள் பழமையானது அப்படின்ற மாதிரி வேணால் சொல்லலாம். அதுக்கு மேலெல்லாம் அதோட பழமையெல்லாம் இருக்க வாய்ப்பில்லை. சரியா? இன்னொரு சிறப்பு என்னென்னா பத்மநாப சுவாமி கோயில் வந்து நேரடியாகவே பெருமாள் கோயிலாகவே கட்டப்பட்ட ஒரு கோயில். அது என்ன சார் நேரடியாகவே பெருமாள் கோயிலாக கட்டப்பட்டது அப்படின்னா பல இடங்களில் வந்து பழைய புத்தர் கோயில்களை பெருமாள் கோயிலாக மாற்றிட்டாங்க. புத்தர் கோவில பெருமாள். ஆமாம், இன்க்ளூடிங் திருப்பதி முதற்கொண்டு திருப்பதி புத்தர் கோயிலா சார்? திருப்பதியும் புத்தர் கோயில் தான். திருப்பதி புத்தர் கோயில் தான், சபரிமலை புத்தர் கோயில் தான், பழனி புத்தர் கோயில் தான். அப்படி பல கோயில்கள் இருக்குது. அதுக்குள்ளே போனோம்னா அது இன்னொரு டாபிக் போகும். இங்கே வந்துடும். இது வந்து நேரடியாக மகாவிஷ்ணுக்காகவே கட்டப்பட்ட கோயில் தான் இது. ஏன்னா அப்போது அந்த 1500களில் வந்து வைணவம்ன்றது வந்து நல்லாவே பரவிருச்சுங்க. 1100 வரை கூட பார்த்தோம்னா தென்னிந்தியாவில் வைணவம் வந்து பெருசாக பரவலை. அதன் பிறகு தான் பரவ ஆரம்பிக்குது. ஸோ இப்போ வந்து இந்த கோயில் கட்டப்பட்டதுன்றது ஒரு செய்தி. இந்த கோயிலுக்கு அந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை சார்ந்த மன்னர்கள் வந்து தங்களை அடிமைகளாக கருதுவார்கள். அதாவது பத்மநாப சுவாமி கோயிலுக்கு கோயில் அந்த அவர் தான் வந்து திருவிதாங்கூருக்கு ராஜா, நாங்கள் அவருக்கு சார்பில் ஆட்சி செய்கிறோம் அந்த அரசர்கள். ஆமாம், அவர் டெய்லி அவர் வெளியே வர முடியாதுன்றதுனால அவருக்கு பதிலாக நாங்கள் ஆட்சி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் அந்த கேரளாவை சொல்லும்போது காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிற காரணம் தான். ஏன்னா அனந்த பத்மநாப சுவாமி தான் அவங்களுக்கு ராஜா அப்படின்னு சொல்லி. ஸோ இப்படியாக ஏன்னா அதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா அந்த அனந்த பத்மநாப சுவாமியை வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ஃபெஸ்டிவல் ஒன்று வரும். அந்த ஃபெஸ்டிவல் அப்போ அவரை கடற்கரை வரை கொண்டு போவாங்க. கொண்டு போகும்போது அங்கே இருக்க ஏர்போர்ட்டை கூட ஒரு 2 hours நிப்பாட்டி வச்சுருவாங்க. இது போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் திருப்பி ஃப்ளைட்லாம் போகும். இந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது அந்த கோவில். ஆமாம், அது பல வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதில் கேரளா மட்டும் கொஞ்சம் தப்பிச்சதும் மட்டும் இல்லாமல் பலவிதமான மூட பழக்க வழக்கங்களில் சிக்கி கொண்டதுக்கு காரணமும் என்னென்னா அந்த ராஜா வந்து ஆரம்பத்திலேயே இந்த ஐரோப்பியர்களை பற்றி முதல்ல பார்த்துட்டாங்க. அதாவது இப்போது நம்ம இந்த இடம் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம தமிழ்நாட்டு பகுதிக்குள்ளெல்லாம் பார்த்தோம்னா 1630களில் தான் வந்து ஆங்கிலேயர்களை நம்ம பார்க்குறோம். சரியா? ஆனால் கேரளாவை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா 1498லேயே அவங்க பார்த்துட்டாங்க. வாஸ்கோடகாமா முதல்ல வந்து இறங்கும்போது 1498 வந்து இறங்குறாரு. அப்போவே வந்து அவங்களுடைய ஆயுதங்களால் இருக்கக்கூடிய அந்த அதிக பலம்
அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு நட்பாகவே போயிடுவோன்ற மாதிரி நட்பாகவே போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா பல முன்னேற்றங்கள் கேரளாவுக்கு வராமல் போயிடுச்சு. நட்பா போனதுனால. ஆமாம். ஏன்னா அப்போ அவங்க ஆட்சிக்கு உட்பட்ட இடமா மாறும்போது நவீன கல்வி, நவீன மருத்துவம் இதெல்லாம் உள்ளே போய் சேருது. இப்போ திருநெல்வேலியில் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனுக்காக முடியும் போது அந்த திருநெல்வேலியை பாளையங்கோட்டை இந்த பகுதிகளெலாம் வந்து நேரடியாக ஆங்கிலேயர் ஆட்சிக்கு வர்றதுனால என்ன ஆகுது, அப்போவே வந்து கல்லூரிகள் எல்லாமே வந்துடுது. திருச்சியிலையும் அதே மாதிரி தான். திருச்சியிலையும் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலையும் பார்த்தீங்கன்னா கல்வி நிலையங்கள்லாம் ஒரே மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும்னா ஒரு ப்ராட்டஸ்டன்ட் கிறிஸ்டியன் காலேஜ் ஒன்று இருக்கும், ஒரு ரோமன் கேத்தலிக் காலேஜ் ஒன்று இருக்கும், அப்புறம் பெண்களுக்காக தனியாக ஒரு காலேஜ் இருக்கும், அதே மாதிரி ப்ராட்டஸ்டன்ட் ஸ்கூல் ஒன்று இருக்கும், கேத்தலிக் ஸ்கூல் ஒன்று இருக்கும் பாய்ஸ்க்கு மட்டும், அதே மாதிரி கேர்ள்ஸுக்கு தனியாக ஒரு ஸ்கூலும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த செட்டப் வந்து திருநெல்வேலிலையும் அப்படியே இருக்கும், திருச்சிலையும் இருக்கும். இந்த மாதிரி கல்வி சார்ந்த விஷயங்கள் உடனடியாக கேரளாவுக்குள்ளே பரவ முடியல. அது கொஞ்சம் பின்னாடி லேட்டர் ஸ்டேஜில் தான் இவங்க வந்து கவர்னர்லாம் போட்டு அதுக்கப்புறம் பண்ணுறாங்க. இதில் இந்த பத்மநாப சுவாமி கோயிலில் ரொம்ப ஸ்பெஷல்னு எல்லாரும் பேசக்கூடிய விஷயம் அந்த சுரங்கங்கள். கரெக்டா? அந்த சுரங்கங்கள் வந்து என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளாக இந்த 500 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட காலத்தில் இந்த கேரள மன்னர்கள் மக்களை கசக்கி பிழிந்து எடுத்த சொத்துக்கள். அவ்வளோ நகைகளும் வைரங்கள் எல்லாமே வாசர் அது எல்லாமே. ஆமாம், ஏழை மக்கள்கிட்ட வைரம்லாம் இருக்காது. அவங்கள்ட்ட இருக்கிற பொருட்களெல்லாம் வரின்ற பேரில் வாங்கி கசக்கி பிழிந்து வாங்கினது. அதாவது கேரளாவில் போட்ட வரிகள் மாதிரி வேறு எங்கேயுமே வரி கிடையாது. நான் சின்ன வயசுலலாம் யோசிப்பேன், அந்த தென்னை மரத்தில் ஏறி பனை மரத்தில் ஏறுறவங்கலாம் எதுக்கு இப்படி குரங்கு மாதிரி தாவி தாவி ஏறி போகிறாங்க, காலில் ஒரு கயிறை கட்டிட்டு அந்த கயிறோட பேலன்ஸ்லேயே ஏறி போவாங்க. அப்போது யாரும் அதுக்கு எனக்கு சரியான பதில் சொல்லலை. எல்லோரும் அதை வந்து ஒரு டேலண்ட்டு கற்றுக்கணும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. பிற்காலத்தில் தேடி பார்க்கும்போது தான் தெரியுது என்னென்னா கேரளாவும் கேரளாவை சார்ந்த பகுதிகளும், அதாவது இப்போ இருக்கக்கூடிய கன்னியாகுமரி இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே ஏணி வச்சுக்கணும்னா அதுக்கு வரி கட்டணுமா. ஏணி வச்சிருக்கிறது? ஆமாம், ஏணி வச்சுருந்தா அதுக்கு வரி கட்டணும். மரத்தில் சாதாரண ஏணி என்ன சார் இவ்வளோ உயரம் தானே போகும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஏணி தானே, அது எவ்வளோ உயரத்துக்கு வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம். சரியா? இப்போ ஃபயர் சர்வீஸ் வண்டிலாம் வருது இல்லை, அது வந்து கிட்டத்தட்ட 3 மாடிக்கு அந்த ஏணி போகுது. அப்போ அந்த ஏணியை வச்சுக்கணும்னா அதுக்கு ஒரு வரி கட்டணும். மீசை வைக்கணும்னா வரி கட்டணும், தாடி வச்சுக்கணும்னா வரி கட்டணும். இது கேரளாவில் மட்டும்தான் இருந்துச்சா சார் இந்த மாதிரிலாம்? கேரளாவில் தான் இருந்தது. மீசை வச்சுக்கிறதுக்கு வரி கட்டணும், தாடி வைக்கிறதுக்கு வரி கட்டணும், காதுக்கு கீழே முடி இருக்கக்கூடாது, காதுக்கு கீழே முடி இருந்ததுன்னா அதுக்கு வரி கட்டணும். அப்போ இந்த இடத்தோட அப்படி ரவுண்ட் போட்டு வெட்டிடணும். சரி, இந்த பரதேசி படத்துல அதர்வா கட் பண்ணி அந்த கட்டு வந்து அதுதான் காரணம். அது மட்டும் இல்லை, மேலே ட்ரெஸ் போடக்கூடாது. அது ஆம்பளையாக இருந்தாலும் சரி பொம்பளையாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் மேலே ட்ரெஸ் போடக்கூடாது. இடுப்புக்கு மேலே ட்ரெஸ் போடக்கூடாது, இடுப்புக்கு கீழே தான் ட்ரெஸ் போடணும். அந்த ட்ரெஸ்ஸு வந்து காலில் வந்து முழங்காலுக்கு மேலே தான் இருக்கணும். முழங்கால்னு சொல்லுறது வந்து இந்த பாதத்துக்கு மேலே ஒரு சின்ன எலும்பு மாதிரி தெரியுதுல்ல, அந்த எலும்பு வெளியே தெரிகிற மாதிரி தான் ட்ரெஸ் போடணும். இந்த கேரளாவில் வந்து ஸ்பெஷல் ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு முண்டுன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு முக்கிய காரணமே என்னென்னா பெண்கள் வந்து இடுப்புக்கு மேலே ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு சொன்னால் எல்லா நேரமும் அப்படியே தெரிய முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா மேலே ஒரு துண்டை கட்டியிருப்பாங்க, அது வந்து இடுப்பு வர வரும். அதுக்கப்புறம் அந்த துண்டு மேலே இன்னொரு துண்டு கட்டியிருப்பாங்க, அது கால் வர வரும். இப்போ யாராவது மேல் ஜாதிக்காரங்க வந்துட்டாங்கன்னா இந்த மேலே இருக்க துண்டை அவுத்துருவாங்க. இது எத்தனை ஆண்டுகளா இருந்தது கேரளாவில்? இது வந்து கிட்டத்தட்ட 1885 வரை இருந்தது. அதாவது 20ஆம் நூற்றாண்டு வர்றதுக்கு ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரை இருந்தது. இதை எதிர்த்து கன்னியாகுமரி பகுதியில் ஐயா வைகுண்டர்னு ஒருத்தர் பெரிய போராட்டம் பண்ணார். தோல் சீலை புரட்சின்னு பேர். என்னென்னா அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து என்ன நடக்குதுன்னா நிறைய பேர் வந்து கிறிஸ்டினாக மாற ஆரம்பித்தாங்க. என்னன்னா அந்த ஃபாதர் வந்து சொல்லுவார், நீங்கள் இதெல்லாம் நிறைய பேர் நம்மள்ட்ட சொல்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா அவங்களாம் ரொட்டியும் பாலும் வாங்கிக்கிட்டு கிறிஸ்டின் ஆகிட்டாங்க அப்படிம்பாங்க. உண்மை அது கிடையாது. என்னென்னா ஃபாதர் வந்து என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து கிறிஸ்டியனாக மாறிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரெஸ் போடலாம் மேலே அப்படின்னு சொல்லும்போது சரின்னு அவங்க மாறுறாங்க.
மாறும்போது அப்போவும் அவங்க திருவிதாங்கூர் போலீஸ் வந்து இவங்களை அடிக்க வராங்க. அப்போ அந்த ஃபாதர் போய் சென்னையில் இருக்க கவர்னர்கிட்ட சொல்லி இது மாதிரி நான் கிறிஸ்டினா மாற்றினதுக்கு அப்புறமா அடிக்கிறாங்க, நீங்கள் கொஞ்சம் கேரளா ராஜாட்ட சொல்லுங்கள் அப்படின்னு. உடனே இவர் கூப்பிட்டு சொல்லிடுறாரு. இந்த சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இந்துக்களுக்கு மட்டும்தான் செல்லும், முஸ்லீம்ஸுக்கும் கிடையாது, கிறிஸ்டின்ஸுக்கும் கிடையாது. ஏன்னா முஸ்லீம்ஸ் அவங்க புர்காவே போட்டிருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் சொல்ல முடியாது. கிறிஸ்டின் சொன்னாலும் வெள்ளக்காரன் துப்பாக்கி போட்டு தள்ளிட்டு போயிடுவான். ஸோ இப்படி வந்ததுக்கப்புறம் ஐயா வைகுண்டர் வந்து அப்போ முதல்ல ஒரு பெரிய போராட்டத்தை எடுக்கிறார். என்னன்னா அது என்ன கிறிஸ்டினா மாறினா தான் ட்ரெஸ் போடலாமா, எனக்கு மதமே வேணாம், நான் போடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் போராட்டம் பண்ணுறாரு. அதுக்கு பேர் ஐயா வழி அப்படின்னு பேர். ஐயா வழின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து எதை கும்பிடுவாங்கன்னா கண்ணாடியை பார்த்து கும்பிடுவாங்க. அதாவது கடவுள்னா வேற யாரும் இல்லை, நீ தான் கடவுள்னு வச்சுக்கோ அப்படின்னு அவர் ஒரு புது மெத்தடை சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் பெரிய தகராறுலாம் நடக்குது. இப்போ நிறைய பேர் மண்டை உடைப்பு ஏகப்பட்ட பேர் பலியாகிறாங்க அந்த கலவரத்தில். அதன் பிறகு திரும்ப வெள்ளைக்காரன் தலையிட்டு எப்பா உடுப்பா, அப்போவும் சட்டம் எப்படி போடுறாங்கன்னா நாடார்கள் மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்னு சட்டத்தை மாத்துறாங்க. அப்போ கூட எல்லாரும் போடக்கூடாது, மற்ற எல்லாருக்கும் கிடையாது, நாடார்கள் மட்டும் தான் போராட்டம் பண்ணாங்க. அதனால அவங்களுக்கு மட்டும் விதிவிலக்கு அப்படின்னு கொடுக்குறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கேரளாலேயே நாராயணகுருன்னு ஒருத்தர் வர்றார். அவர் ஈழவா அப்படின்னு ஒரு சொல்லக்கூடிய ஒரு சாதியை சேர்ந்தவர். அவர் மறுபடியும் ஒரு பெரிய போராட்டங்கள்லாம் எடுத்து அதன் பிறகு திரும்பவும் என்னத்த சட்டத்தை மாற்றுறாங்கன்னா ஈழவா சாதியை சேர்ந்தவங்களும் போட்டுக்கலாம் அப்படின்னு. அதோட முடியலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஐயன்காளின்னு ஒருத்தர் வர்றார். அவர் வந்து புலையர் இனத்தை சேர்ந்தவர். அவர்கிட்ட மட்டும் இவங்க பாச்சா பலிக்காது, ஏன்னா அவர் களரிலாம் கற்றுக்கிட்டு இருந்தவர். அவர் வந்து புலையர்னு சொன்னோம்னா தலித் சாதின்னு சொல்லலாம். ஆனாலும் அவர் என்ன பண்ணுவார், ரெட்டமாட்டு வண்டியில் தான் போவார். நீ வந்து மாட்டு வண்டியிலே போகக்கூடாதுன்னு சட்டம் சொல்கிறாருல, நான் 2 மாடு கட்டி போகிறேன்டா அப்படின்ட்டு போவார். இந்த நம்பூதிரிகளை எவனா வந்து கலெக்டாக பண்ணான்னா சவுக்காலே அடிப்பார் அப்போவே. ஆமாம், அப்போவே பார்த்தோம்னா நம்ம இவர் சார் பிடி தியாகராயர் ஃபோட்டோ பார்த்துருக்கீங்களா? வெள்ளை ட்ரெஸ் போட்டிருப்பாரு. அதை போலவே ஒரு ஷெர்வானி மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாரு. தலையில் தலப்பா கட்டியிருப்பாரு, வைரத்தில் கடுக்கன்லாம் போட்டிருப்பாரு. ஏன்னா கேரளாவில் என்னென்னா உங்களுக்கு வருமானத்தை பற்றி பிரச்சனை கிடையாது. ஏன்னா அந்த மிளகு இதெல்லாம் விளையிறதுல அதை வந்து மொத்தமாக பல்காக வாங்கிட்டு போகிறதுக்கு ஐரோப்பியர்கள் தயாராக இருக்காங்க. ஸோ பணம் கிடைச்சிரும், ஆனால் மரியாதை கிடைக்காது. புரியுதுங்களா? இப்போ ஐயங்காளி வந்து நகையெல்லாம் போடுற அளவுக்கு பணக்காரர், களரிலாம் படிக்கிற அளவுக்கு வசதி இருக்குது. ஆனாலும் அவர் மீதும் அந்த சாதிய கொடுமை. அப்புறம் அவரது போராட்டத்துக்கு பிறகு தான் கடைசியாக வெள்ளக்காரன் கூப்பிட்டு மண்டையில் கொட்டி, லூசாடா நீ எல்லா பொம்பளைங்களும் போடலான்னு சட்டத்தை மாற்றி தொலை அப்படின்னு மாற்றினதுக்கப்புறம் தான் அது மாறுது. அப்போது பார்த்தீங்கன்னா இந்த தோல் சீலை போடக்கூடாதுன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு மார்பு வரின்னு ஒன்று போட்டாங்க. மார்பு வரி? ஆமாம். சாதாரணமாக ஆம்பளைக்கு இல்லாத ஸ்பெஷலாக இன்னொன்று வச்சுருக்கல, அதனால அதுக்கும் ஒரு வரி கொடு. இதுக்கு வந்து நங்கேலின்னு ஒரு பெண் வந்து இந்த மாதிரி வரி கேட்டு வந்தப்போ சரி இருங்க வரேன்ட்டு உள்ளே போய் ஒரு முறத்தை எடுத்து வாழை இலையை வச்சு, அதுவும் இந்த வரியை சும்மாலாம் கொடுக்காது, ஒரு முறத்தை வச்சு வாழை இலையில் வச்சு அதில் பூ விளக்குலாம் வச்சு காசையும் வச்சு கொண்டு போய் கொடுக்கணும். அவங்க இலையை மட்டும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அது மாதிரி அந்த இலையெல்லாம் போட்டு தன்னுடைய மார்பகங்கள் 2ஐயும் அறுத்து அதில் வச்சு இதை வச்சுக்கோ, இது இருந்தால் தானே வரி கேட்பேன்னு கொடுத்துட்டு அங்கேயே விழுந்து செத்துட்டாங்க. இப்படியெல்லாம் போராட்டங்கள்லாம் நடந்திருக்கு. அந்த மாதிரி வரிகளில் ஏமாற்றி மக்களை கசக்கி புழிஞ்சு, அதான் சொல்ல ஏணி வைக்கிறதுக்கு வரி, செருப்பு போடனா வரி, மீசை வைக்கிறதுக்கு வரி, தாடி வைக்கிறதுக்கு வரி, எல்லாத்துக்கும் வரியை போட்டு 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 அப்படி சேர்த்த அந்த சொத்துக்களை பூரா வெள்ளக்காரங்க திருடிட்டு போயிடுவான்னு பயந்து போய் தான் அந்த கோயிலில் கூட ஒழிச்சு வச்சிட்டாங்க. அது பல தலைமுறையாக சேர்த்து வைக்கப்பட்ட மக்கள் பணம். இதை வந்து இப்போ வந்து இந்த இந்தியா சுதந்திரம் அடையும் போது அவங்க சொன்னது வந்து வெள்ளக்காரன் சொன்னது, யார் வேணாலும் இந்தியா கூட சேரனா சேர்ந்துக்கோ, இல்லை பாகிஸ்தானில் சேரனா சேர்ந்துக்கோ, இல்லை நீ தனியாக இருக்கிறனால இருந்துக்கோ அப்படின்ட்டு போயிட்டான். அப்போது காஷ்மீர் வந்து என்ன சொல்லுது, காஷ்மீர் மக்கள் வந்து நாங்கள் பாகிஸ்தான்கிட்ட சேர்றோன்றாங்க. இவங்க ராஜாவை ஏமாற்றி எங்கள் கூட வந்துரு அப்படின்ட்டாங்க. சொல்லும்போது ராஜாவே வரேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன பிரச்சனை, ஒன்றும் இல்லைன்னு சேர்த்துக்கிட்டாங்க. ஹைதராபாத் நிசாம் என்ன சொன்னார், நான் பாகிஸ்தான் போகிறேன் அப்படின்னாரு. இல்லை நீங்கள் ராஜா சொல்கிறதெல்லாம் ஒத்துக்க முடியாது, மக்கள்லாம் வந்து இந்தியா கூட தான் இருக்கணுன்றாங்க அப்படின்னு சொல்லி இங்கே இவங்கள சேர்த்துக்கிட்டாங்க. இதில் நடுவில் ஜுனாகத்னு ஒரு சமஸ்தான், அவனும் பாகிஸ்தானுக்கு போகிறேன் அப்படின்னா.
இங்கே கேரளாவை என்ன சொன்னார், நாங்களும் பாகிஸ்தான் போகிறோம் அப்படின்ட்டாங்க. ஆக மொத்தம் இந்தியால இருக்கிறதுக்கு யாருக்கும் விருப்பம் இல்ல. இந்தியான்னு ஒன்று கிடையவே கிடையாதுமா. ஓ. இந்தியான்றதுலாம் ஒன்று கிடையவே கிடையாது. நம்மளாம் வலிந்து உருவாக்கி ஒரு யூனியனாக ஃபார்ம் பண்ணி எல்லாம் ஒன்றா இருப்போம் அப்படின்னு இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். அது அதையும் மோடி குரூப்பெல்லாம் வந்து டெய்லி ஆட்டையை கலைச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கேரளா வந்து என்ன சொன்னாங்கன்னா, பாகிஸ்தான் போயிட்டோம்னா எங்களுக்கு அரபு நாடுகளோடு தொடர்பு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. நாங்கள் பல ஆண்டுகளாக அரபு தேசங்களோடு தான் வியாபாரம் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் முடியாதுன்னு சொல்லி சேர்த்துட்டாங்க. சேர்க்கும்போது அந்த ராஜா போட்ட ஒரே கண்டிஷன் என்னென்னா, எங்கள் குடும்பத்துக்கு தான் இந்த கோயிலை தந்துடணும், நீ இந்த கோயிலை மட்டும் நாங்கள் தரமாட்டோம் அப்படின்னு அப்போவே கண்டிஷன் போடுறாங்க. அப்போவே ஆமாம், ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த கோயிலில் எவ்வளோ சொத்து இருக்குன்னு. இந்த கேரளாவை கொண்டு இந்தியாவில் சேர்த்தா கோயிலும் சேர்ந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு போயிடும் அப்படிங்கிறது தான் அவங்க பயம். அப்போ சரின்னு அந்த ஒப்பந்தத்துக்கு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. சொல்லி என்ன சொன்னாங்கன்னா, கோயிலை உங்களுக்கு தர முடியாது, கோயில் வந்து மக்களோடது, அதோட ட்ரஸ்டியாக வேணா நீங்கள் இருந்துங்க, தர்மகர்த்தான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ட்ரஸ்டியாக வேணா நீங்கள் உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க இருந்துங்க. சரி அப்படின்ட்டாங்க. அதை வந்து பல காலமாக கேஸ் போட்டு நடத்துகிறாங்க. அந்த கோயிலில் இருக்க பொக்கிஷ அறையை திறக்கணும் அப்படின்னு, அந்த பண்டாரத்தை திறந்தே ஆகணும் அப்படின்றாங்க. யார் சார் கேஸ் போட்டது? இப்போ ஒரு லாயர் ஒருத்தர், ஒரு நம்பூதிரி நாயர் ஒருத்தர், நிறைய முறை கேஸ் நடந்து கடைசியாக ஒரு வழியாக கேரளா உயர்நீதிமன்றம் சரி திறந்து தொலைங்கடா அப்படின்னு கொடுத்தாங்க. ஸோ அதை வந்து மொத்தம் ஒரு 5 அறைகளாக இப்போ நேம் போட்டு வச்சுருந்தாங்க, ABCDEன்னு போட்டு வச்சுருந்தாங்க. அதில் ஒரு அறையை திறந்தப்போ இருந்த சொத்துக்களை பார்த்தே மிரண்டு போயிட்டாங்க. அந்த பட்டியலை போட்டாலே அது வந்து கிட்டத்தட்ட இந்தியாவோட ஒரு வருஷம் GDPக்கு ஈக்குவலாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு எல்லாம் பார்த்து 2-3 அறைகளை திறந்தாங்க. அதுக்கு மேலே எதையும் திறக்கலை. என்ன சொல்லிட்டாங்க, இவங்களே பொருளையை கிளப்பி விட்டாங்க. அதில் விஷவாயு இருக்குது, உள்ள பாம்பு இருக்குது, இதை திறந்தீங்கன்னா உலகமே அழிஞ்சிரும், கேரளா முடிக்கிறோம். அதை பத்தி தான் சரி. இப்ப ரூம் Bன்னு சொல்லக்கூடிய ஒரு அறையில வந்து சாவியே கிடையாது, அந்த அறையை திறந்தா உலகம் அழியறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்ல பாம்பு இவ்வளவு பெருசு இருக்கு, யாரும் உயிரோட இருக்க மாட்டோம் அப்படின்னு பல கதைகள் இருக்கு. இல்ல என்ன பொறுத்தவரை அது எப்படி இருக்குன்னா, அந்த அறையே எம்டியா இருக்குன்ற, சரியா, அந்த எம்டி அறையை தான் அது ஒரு கதவுன்னு இவனுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு கதவு இருக்கு, அதை திறந்து உள்ள போனால் இன்னொரு இடத்துல ஒரு பாம்பு கும்பலாக இருக்குது, அதை வச்சு திறக்கணும். அது வந்து என்ன நாகபந்தனம் போட்டு வச்சிருக்கு, அந்த நாகபந்தனத்துக்கு அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு, அது மந்திரம் சொன்னாதான். ஆமா சார், இதுதான் சார் ரொம்ப இதுவா போயிட்டு இருக்கு. அது அந்த மந்திரத்தை அந்த ஒரு குறிப்பிட்ட இதுல சொன்னாதான் அது ஓபன் ஆகும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. வாய்ஸ் ஆக்டிவேட்டட் பாஸ்வேர்டா நம்ம கேனைனா இருந்தால் எவ்வளோ நம்மளை இன்னும் கிறுக்கனாக்குவாங்க இவனுங்க. அதில் ஒன்றும் இருக்காது, அந்த ரூம் தான் அந்த கடைசியாக அந்த பாம்பு சிலை இருக்கிற இடம் தான் அந்த செவிராக இருக்கும். அப்ப அதுக்குள்ள எதுவுமே இருக்காதா சார்? இருக்க வாய்ப்பு இல்லை. எவ்வளவு பேர் என்னென்னமோ நினைச்சிட்டு இருக்காங்க, நீங்க ஒண்ணுமே இருக்காதுன்னு. ஒன்றும் இருக்காது. இல்லைன்னா அது வந்து வேற எதையாவது ஸ்டோர் பண்ணி வச்சுருந்துருக்கலாம். ஆனால் அங்கே வந்து பார்த்தோம்னா இவர்கள் வந்து கிரேக்க நாட்டு காயின்லாம் அதில் இருக்கான், ரோம் நாட்டு காயின்லாம் அதில் இருக்குன்றாங்க. ஸோ அப்போ வந்து பல ஆண்டுகளாக இந்த மக்களிடமிருந்து சுரண்டிய காசுகளில் ஒரு பகுதியாகத்தான் அந்த இடத்துல ஃபுல்லாக சேர்த்து வச்சுருந்துருக்கிறாங்க. இந்த பணம் வந்து உண்மையில் சொல்லப்போனால் அது கோயிலோட பணம்லாம் கிடையாது, அது மக்களோட பணம். அதை எடுத்து கேரளா மக்களுக்கு தான் கொடுக்கணும், இந்திய மக்களுக்கு கொடுங்கன்னு கூட சொல்ல, கேரள மக்களுக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா அது கேரள மக்களிடம் பல தலைமுறையாக வரியாக சுரண்டப்பட்ட பணம். நிச்சயமா, சரியா. ஸோ அந்த பணம் வந்து இன்னும் அரசாங்கம் வந்து எந்த முடிவும் எடுக்கல, அதை என்ன பண்ண போகிறது அப்படின்னு. முதல்ல அதை டாக்குமெண்ட் பண்ணுங்கன்னு இருக்காங்க. அந்த டாக்குமெண்டேஷன் வேலையை இன்னும் ஓடிட்டு தான் இருக்குது. ஸோ நான் ஒவ்வொரு காயின் முதற்கொண்டு டாக்குமெண்ட் பண்ணி ஆகணும். பல தங்க குடங்கள், கோப்பைகள், அது இதுன்னு நிறைய இருக்குது. ஸோ இது வந்து பல ஆண்டுகளாக இன்னும் அதை சொல்லப்போனால் அது எந்த காயின் வேறு இருக்குது அப்படின்னா, வாஸ்கோடகாமா காலத்து காயின் கூட இருக்குது. ஓ, அந்த அறையிலேயே இல்லை எல்லா அறையிலையும் அந்த கிடைச்ச காயின்கள்ல. அப்போ என்ன நமக்கு தெரியுது, ரொம்ப பிற்காலத்தில் கூட அந்த காசுகள் எல்லாம் உள்ள கொண்டு போய் வச்சிருந்துருக்காங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சீல் போட்ட கோல்டு காயின்லாம் இருக்கு. ஓ, ஸோ அப்போ என்ன நடந்திருக்கு, பல வருஷங்களாக ஈஸ்ட் இந்தியா கம்பெனினா ரொம்ப கிட்ட வந்துட்டோம். 1700-800 அப்ப நம்ம கிட்ட தான் ரகசியங்கள்னு மறைச்சிருக்காங்க, பட் அவங்க கேஷுவலா போயிட்டு வரது தெரிஞ்சுதான் இருந்திருக்கு. இந்த சுதந்திரத்துக்கு அப்புறம் அதை வந்து பப்ளிக் டொமைனா வந்த உடனே அதை திறக்க முடியல.
கேட்டால் சாவி இல்லை, அது எங்கே போச்சுன்னு தெரியல, அது இதுன்னு கதை திரும்ப மந்திரம் திரும்ப சொல்லணும். திரும்ப சொல்லி ஏமாற்றிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி காயின் இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? லேட்டஸ்ட்டு. அப்போ அவங்க பல காலமாக புழங்கிட்டு தான் இருந்திருக்காங்க. அதுக்கு பயந்துட்டு தான் நான் இந்தியா கூட சேர மாட்டேன்னு இருக்காங்க. பாகிஸ்தான் கூட சேர்ந்துக்கிறேன்னு சொன்னால் என்ன சொல்லிடலாம்? நாங்கள் இந்து நாடு, நீங்கள் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆமா. கரெக்டா? பாகிஸ்தானே என்ன நினைச்சிருக்கோம்? நம்ம முஸ்லீம் நாடாக இருந்தாலும் இது அவன் வந்து சேர்றதுக்கு ரெடின்றான், நம்ம சேர்த்துப்போம். இந்த கடற்கரை பகுதி நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடும். ஆமா. ஆமாம், பாகிஸ்தானோட நேவி அங்கே கொண்டாந்து நிப்பாட்டிடலாம். இன்னும் ஈஸியா போயிடும் சண்டை போடுறது. அப்போ அவனுக்கு வசதியாக இருக்கும்னு தான் அவன் யோசிச்சிருப்பான். அப்படி இந்த கேரளா அரச குடும்பத்தை சேர்ந்த ஃப்ராடுங்க எப்படியாவது இதை திறக்க விடாமல் பண்ணணுன்றதுல தான் குறியாக இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமும் கோர்ட்டில் போட்டப்போ கோர்ட்லேயும் இதை தான் திரும்ப திரும்ப சொன்னாங்க, இது வந்து திறக்கக்கூடாது, இது திறந்தா உலகம் அழிஞ்சிரும் அப்படின்னு தொடர்ச்சியாக போய் சொல்லிகிட்டே இருந்தாங்க. வேறு வழி இல்லாமல் கடைசியாக கோர்ட் உத்தரவின் பிறகு திறந்த பிறகு தான் நமக்கு தெரியுது. அதாவது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வரக்கூடிய வருமானத்தை பூரா கோல்டாக கன்வெர்ட் பண்ணி உள்ள வச்சுருந்துருக்காங்க. அது என்ன காரணமா சார் இருக்கும் கோல்டா கன்வெர்ட் பண்றதுக்கு? 80,000 ரூபா நான் உங்கள்கிட்ட தரேன், எப்படி எடுத்துட்டு போவீங்க? கையில வச்சு எடுத்துட்டு இல்ல பாக்கெட்ல வைக்க முடியாது அப்பலாம். அதுவேளை 10 கிராம் கோல்டு காயின் கொடுத்தா சின்னதா இருக்கும். ஓ, அப்போவே அவ்வளோ அறிவுபூர்வமா யோசிச்சிருக்காங்க. இல்லம்மா, பணம்ன்றது வந்து கோல்டு தான் பணம். சரியா? இந்த மணி ஹேஸ்ட் சீரீஸ் கூட பார்த்துருப்பீங்களா? அதில் அந்த ஃபர்ஸ்ட் சீசனில் வந்தது வந்து கொள்ளையே கிடையாது. அவங்க எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நோட் அடிச்சுக்கிட்டாங்க, அவ்வளோதான். அவங்க அடிக்கலன்னா கவர்மெண்ட் அடிக்க போகுது. சரியா? மக்களோட பணத்தையோ பேங்க் டெபாசிட்ல இருந்த பணத்தையெல்லாம் அவங்க எடுத்துகிட்டு போகல. மிஷின் அச்சடிக்கிற இடத்துல இருந்து அச்சடிச்சு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ இங்கே இருக்கிற 500 ரூபா நோட்டை கொண்டு போய் அமெரிக்காவில் கொடுத்தாலோ இல்லை அமெரிக்காவில் இருக்க டாலர் கொண்டு வந்து இங்கே உள்ள பொட்டி கடையில் கொடுத்தாலோ யாரும் வாங்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் கையில் போட்டுக்க மோதிரத்தை கொண்டு போய் அமெரிக்காவில் அடகு வைக்கலாம், ஜப்பானில் அடகு வைக்கலாம், எங்கே வேணால் விற்கலாம். ஸோ தங்கம் தான் பணம். புரியுதா? அதனால தங்கத்தை சேர்த்துருக்காங்க. வருமானம் வர 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 அதுக்கு மேலே கோல்டை கொடுன்னு வாங்கி சேர்த்து வச்சுருக்காங்க. நிறைய வீடுகளில் பாருங்கள், இந்த மாதிரி ரைடில் வந்து இத்தனை கிலோ தங்கம் கிடைச்சிது, அத்தனை கிலோ தங்கம் கிடைச்சிதுன்னு சொல்கிறாங்களே. எப்படி, எதுக்கு? சேர்த்து வைக்கிறது ஈஸியாக இருக்கும். அதுதான் விஷயமே. சார், இதுல 2 கேள்வி வருது. என்னன்னா சார், கோவிலுக்குள்ள எதுக்கு இவ்வளவு புதையல்களை மறைச்சு வைக்கணும்? ஒண்ணு யாரும் எடுத்துட்டு போயிடக்கூடாது. அந்த காலத்துல ஒரு சேஃபான ஏரியான்றது வந்து கோயில் தான். அதனால அவ்வளவு பெரிய செவுரு, அவ்வளவு பெரிய கதவுகள், அதுவே ஒரு கோட்டை மாதிரி தானே இருக்கு. ஸோ கோயில்ன்றது ரொம்ப சேஃபான விஷயம். இன்னொன்று, வேறு மதத்தை சேர்ந்தவங்க வந்தாங்கன்னா உள்ள விட மாட்டேன்னு சொல்லிடலாம். எங்க மதத்தோட புனிதம் போகுது, அவன் காலில் விழுந்தா சொல்லிடலாம், ஓ எங்க சாமியை மட்டும் ஒன்றும் பண்ணாதீங்க அப்படின்னா சரி போ அப்படின்ட்டு அவன் போயிடுவான். ஆனால் மெயின் மேட்டர் சாமி கிடையாது, கோல்டு. இந்த சோமநாதபுரம் கோயிலே வந்து கஜினி முகமது இடிச்சிட்டாருன்னு சொல்லுவாங்கல்ல, அது இடிச்சதுக்கு காரணம் என்னன்னா அங்கேருந்து ஐயருங்க தான். என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க வந்து ஒரு கஜினி படையெடுத்து வந்துட்டாருன்னு தெரிஞ்ச உடனே போய் தூது அனுப்பியிருக்காங்க. அனுப்பி என்ன சொல்லியிருக்காங்க, எங்கள் கோயிலை மட்டும் ஒன்றும் பண்ணாதீங்க, நாங்கள் 1 லட்சம் தங்க காசுகள் தரோம் அப்படின்னு இருக்காங்க. இந்த மணி ஆட்டவன்ட்ட எப்படா 1 லட்சம் தங்க காசு இருக்குன்னா அவன் உள்ள என்ன இருக்கும் அப்படின்னு தான் அவங்க அதை திரும்ப வந்து உடைக்கிறது. இல்லைன்னா இவனுக்கு ஒன்றும் சொல்லாமல் இருந்திருந்தான்னா கூட அவன் பேசாமல் விட்டு போயிருப்பான். சரி கோயில் தானே விடு அதில் அப்படின்ட்டு போயிருப்பான். ஆனால் இவங்க 1 லட்சம் தங்க காசுகள் தரேன்னு சொன்ன உடனே பூசாரிக்கிட்டே 1 லட்சம் காசு இருக்குன்னா அப்போ உள்ள எவ்வளோ காசு இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அவன் உள்ள வந்தது. அதே போலத்தான் இந்த கோயிலையும் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சப்போ ரொம்ப பதட்டம் அடைந்தது திருவிதாங்கூர் மன்னர்கள் தான். ஐயோ சுதந்திரம் வந்துருச்சே, இப்போ என்ன பண்ணுறது, இந்த கோயில் மேட்ரு வெளியே தெரிஞ்சிடக்கூடாது. 1947 அவங்க பாதுகாக்க விரும்பினது இந்த கோயில் தான். ஏன்னா அது ஃபுல்லாக அவங்க குடும்பத்தோட பணம். அதுவும் 1 நாள் 2 நாள் பணம் இல்லை, பல நூற்றாண்டுகளாக சேர்த்து வச்ச பணம். அது மொத்தமாக போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? இப்போ அது வெளிப்பார்வைக்கு வந்துருச்சு. அரசாங்கம் அதை கையில் எடுக்க மாட்டாங்க. இப்போதைக்கு பிஜேபி இருக்கிற வரை எடுக்க மாட்டாங்க. சார், இந்த கேரளால இருக்கிற ஒரு கோயில்ல மட்டுமே இவ்ளோ புதையல்கள் இருக்குன்னா அப்ப தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட கோயில்கள் இருக்கு சார். நம்ம தமிழ்நாட்டிலையும் தஞ்சை பெருவுடையார் கோயில் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி நிறைய கோவில் இருக்கு, அதுலயும் இந்த மாதிரி புதையல்கள் இருக்கு. கேரளால இருந்து தப்பிச்சிருச்சு அப்படின்ற காரணம் என்னன்னா, சுமார் கிபி 1200 1300க்கு அப்புறமே கேரளா மீது எந்த ராஜாவும் போய் படையெடுத்தெல்லாம் போல. அதுக்கப்புறம் வந்த நாயக்க மன்னர்களாக இருக்கட்டும், அதன் பிறகு வந்த
இஸ்லாமிய மன்னர்களாக இருக்கட்டும், இல்லை அதுக்கு பிறகு வந்த முகலாயர்களாக இருக்கட்டும், ஆங்கிலேயர்களாக இருக்கட்டும், யாருமே அந்த பக்கம் படையெடுத்துலாம் போகலை. அப்படி படையெடுத்து போகலைன்றதுனால அங்கே தப்பிச்சிருச்சு. இங்கே வந்து எல்லா கோயிலையும் படையெடுத்து வந்துட்டாங்க. இப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் நீங்கள் அந்த வடக்கு சுற்றுப்பிரகாரத்தில் போய் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆள் உயரத்துக்கு ஒரு பெரிய கல் நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. அது என்னென்னா மாலிக் கஃபூர் படையெடுத்து வந்தப்போ அங்கேருந்து சிவலிங்கத்தை பிடிங்கி வெளியே போட்டான். ஓ, சிவலிங்கத்தை. ஆமாம், அப்படி பிடிங்கி போட்டதுனால கோயிலுக்கு வந்து புனிதம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லை தனியாக வச்சுட்டு திரும்ப இன்னொரு லிங்கம் செஞ்சு உள்ளே வச்சாங்க. அது பழைய லிங்கம் அது. அப்போ இந்த மாதிரி கோயில்களில் எல்லா கோயில்களும் கொள்ளையடிக்கப்பட்டது. ஆனாலும் இப்போவும் எல்லா கோயிலும் ரிச்சாக தான் இருக்குது. ஆனால் அறநிலையத்துறைன்னு ஒன்று இருக்குன்றதுனால எல்லாம் அக்கௌண்டபிளாக இருக்குது. இந்த கோயில்கள் இந்த ஒரு கோயில் மட்டும் ராஜாவோட நேரடி கண்ட்ரோல்லையே பல தலைமுறையாக இருந்ததுனால அந்த பணங்கள் வந்து வெளியே தெரியாமல் போயிடுச்சு. அதான் ரகசியம் அது இதுன்னு கதை விட்டு ஏமாத்திக்கிட்டு நம்மள்ட்ட வந்து கதை சொல்லிட்டு இருக்காங்க. சார், அப்ப தமிழ்நாட்டுல ஒரு கோயில்ல கூட எதுவும் சீக்ரெட்ஸ்லாம் இல்லையா சார்? சீக்ரெட்லாம் ஒன்றும் கிடையாது. இவங்க சேர்த்து வைக்கிறதுக்காக வச்சிருக்கிற இடம் தான். அரசர்கள் வந்து ஒரு படையெடுப்புக்கு போய் ஜெயிச்சுட்டு வந்தாங்கன்னா அந்த நகைகள் பணங்கள்லாம் எங்கே சேர்த்து வைக்கிறது அப்படின்னா அதுக்காக தான் கோயில்களை ஸ்ட்ராங்காக அவ்வளோ பெருசாக கோட்டை இவரோட போட்டு கட்டி வச்சு நம்ம ஊரில் அந்த கோட்டைகள் கட்டி மன்னர்கள் வாழக்கூடிய பழக்கம் கிடையாது. சரிங்களா? கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கக்கூடிய ராஜராஜனோட அரண்மனையே பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பும் செங்கலும் கொண்டு தான் கட்டப்பட்டிருக்கு. ஆனால் கோயில் வந்து கல்லால் செய்யப்பட்ட கோயில்கள். இந்த கோயில்களை இவ்வளோ பெருசாக கட்டுறதுக்கு பெரிய முக்கிய காரணமே என்னென்னா அதுதான் வந்து அந்தந்த மன்னர்கள் தங்களுடைய பணங்களை பாதுகாப்பாக வைக்கிறதுக்கான இடம். புரியுதுங்களா? சோழர்கள் காலம் முடியும் போது பாண்டியர்கள் படையெடுத்து வந்து இந்த தஞ்சை பெரிய கோயில், கங்கை கொண்ட சோழபுரம் எல்லா கோயிலையும் கொள்ளையடிச்சு போயிட்டாங்க. அப்போது இது வந்து நம்ம வந்து பேசுகிற போதே என்ன சொல்லுவாங்கன்னா, ராஜராஜன் எவ்வளோ பெரிய ராஜா தெரியுமா அப்படிம்பாங்க. அவர் யார் ஜெயிச்சாருன்னா முதல்ல ஜெயிச்சது அமரபுஜங்கன்னு இன்னொரு பாண்டிய மன்னன் தான். அவனும் தமிழன் தானே, 2 தமிழன் தானே அடிச்சுக்கிட்டான். அதில் என்ன இவர் ஜெயிச்சவரோடனே இது தமிழின் பெருமைன்னா அப்போ அமரபுஜங்கன் தோத்தது வந்து தமிழின் சிறுமையா? 2 ராஜா சண்டை போட்டுக்கிட்டான், அவ்வளோதான். அதில் எவன் ஜெயிச்சானோ அவன் பெரிய ஆள். அப்புறம் அந்த ராஜராஜனோட பரம்பரையில் வந்து 3ஆம் ராஜேந்திரனை மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் போட்டு தள்ளாரு. ஸோ இப்படி மாற்றி மாற்றி நடந்துக்கிட்டே இருக்கும். அப்பப்போ அந்த போகும்போது அந்த ஊரில் இருக்க எல்லா பணத்தையும் கொள்ளையடிச்சு வந்துடுவாங்க. கேரளா பக்கம் அதிகமாக யாரும் போகலைன்றது காரணம் என்னென்னா அங்கே என்ன இருக்குது, ஒரே மலையங்களையுமா இருக்குது, இதில் என்னத்தை இருந்துட போகுது, விவசாய நிலங்களே ரொம்ப கம்மி அங்கே. அப்படி இருக்கும்போது என்னத்தை பெருசாக இருந்துட போகுது யாருமே அந்த பக்கம் கன்சிடர் பண்ணவே இல்லை. அவன் மக்களை சுரண்டி இவ்வளோ சேர்த்து வச்சிருக்கான்றது தெரிஞ்சிருந்தா எவனோ எப்போ யாரும் போய் கொள்ளையடிச்சிருப்பாங்க. அது தெரியாதுன்றது தான் பிரச்சனை. சரி, இந்த பத்மநாபன் கோயில்ல இருக்கிறதுல இந்த கோபுரத்துல வந்து 5 துளைகள் இருக்கு. அந்த 5 துளைகள் வழியா வருஷத்துல 2 வாட்டி மட்டும் சூரியன் வந்து டிராவல் பண்ணிட்டு போறதை நம்மளால பார்க்க முடியும் கோபுரத்து முன்னாடி நின்று பார்த்தா அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அதை பார்த்துருக்கீங்களா? இது எந்த அளவுக்கு உண்மை? எங்க வீட்டுல கூட பாத்தீங்கன்னா எங்க பாத்ரூம்ல வந்து ஒரு துளை இருக்கு. அது வழியா கரெக்டா காலையில 8 மணிக்கு பாத்தீங்கன்னா சூரியனை டெய்லியே பார்க்க முடியும். ஏன்னா என்ன ஒண்ணா அந்த துளைக்கு நாங்க ஜன்னல்னு பேர் வச்சிருக்கோம். இதெல்லாம் ஒரு சும்மா ஒரு இதுக்காக கிளப்பி விடுறதுமா. அதாவது பழமையில ஏதாவது அதிசயத்தக்க விஷயம் இருந்தா சந்தோஷப்படலாம், ஒன்றும் தப்புலாம் ஒன்றும் கிடையாது. அதுல ஒரு பெரிய பெருமிதம்லாம் ஒன்றும் கிடையாது. அதுல பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்குது? ராஜானாலே அவன் யாருமா? மக்களை ஆட்சி செய்பவர். இருக்கிறதுல பெரிய ரவுடின்னு அர்த்தம். சார், மக்களுக்கு அவர் தானே சார் நல்லது பண்றது அதெல்லாம் பண்ணுவார் இல்லையா சார்? இல்லம்மா, அவன் பேச்சை கேட்டுதானே எல்லாரும் வந்து படையில சேர சொல்றான். ராஜராஜன் அவ்வளவு பெரிய கோயில் கட்டினான்னு சொல்றாங்க. அது மூலமா மக்களுக்கு என்ன பிரயோஜனம்? கரிகால் சோழன் வந்து அவ்வளவு பெரிய கல்லணையை கட்டினான்னா அது அட்லீஸ்ட் மக்களுக்கு பிரயோஜனம். சரி, ராஜராஜ சோழன் மக்களுக்கு நல்லதே செய்யலன்னு செஞ்சிருக்காரு, நிறைய குளங்கள்லாம் வெட்டியிருக்காரு, அதெல்லாம் சொல்லலாம். கோயில் கட்டினதுல என்ன பெருமை இருக்கு? அந்த கோயிலே வந்து கட்டிட்டு என்ன பேர் வச்சாரு? அந்த கோயிலுக்கு ராஜராஜேஸ்வரம்னு பேர் வச்சாரு. அந்த கோயில இருக்க சிவனுக்கு பேரே ராஜராஜேஸ்வரன் தான். ராஜராஜன் தான் அந்த கோயில சாமி. அவன் தனக்கு தானே கட்டிக்கிட்டது கோயில் அது. சரியா? மன்னர் என்பவன் யாருன்னா ஜெயிச்சிட்டவன். ஜெயிச்சது அவன் ஜெயிக்கிறதுனா யார ஒருத்தன் வந்து அவனை அடிக்க போறான். ஸோ அந்த காலத்தில் வேற வழி கிடையாதுன்றதுனால சண்டைக்கு போனாங்க.
அதை வந்து அதில் பெருமைப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லுவார். நன்றி சார். நிறைய விஷயங்களை வந்து தெளிவா புரியுற மாதிரி சொன்னீங்க. தொடர்ந்து பேசலாம் சார். நன்றி சார். நன்றி. Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு, வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க, எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.